வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ராகு கேது பயிற்சி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சி வந்து பாருங்க, பலராலும் முன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னா. ராகு கேது வந்து பாருங்க, ஒருத்தவங்களை குப்பமேட்டில் இருக்கவங்கள கோபுரத்துக்கு கொண்டு போய் விடும், கோபுரத்தில் இருக்கவங்கள குப்பமேட்டுக்கு கொண்டு வந்து விட்டுரும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி புரட்டி போடக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ராகு கேது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயா கிரகங்களாக இருந்தாலும் இந்த ராகு கேது வந்து பாருங்க, எந்த ராசியில் போகிறாங்களோ அந்த ராசியாதிபனோட வேலையும் செஞ்சுப்பாங்க, இவங்களோட தனித்துவத்தையும் காமிப்பாங்க. இதை உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா, நம்ம யாரையோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே விடுறோன்னா அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்து மொத்தமாக நம்மளை அமைக்க அவங்க டாமினேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஒட்டகத்துக்கு இடம் கொடுத்த கதையாயிடும் ராகு கேதுனோட ஒரு கேரக்டர்ஸ். அப்படிப்பட்ட ராகு கேது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிற பார்க்கலாம் வாங்க. மீன ராசி அன்பர்கள், பொதுவாக மீனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே குரு ஆதிக்கம் பெற்ற ராசி, சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி மீன ராசி. பொதுவாகவே மீன ராசி அன்பர்கள் வந்து பாருங்க, நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும். ஒரு 4 பசங்க இருக்காங்க, 3 கேர்ள்ஸ் இருக்காங்க, ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் மீன ராசியாக இருந்தால் அந்த 3 பொண்ணுங்களுக்கும் என்னென்னலாம் ஹெல்ப் தேவை, ஃபிசிக்கலி, மென்டலி, மாரலி, ஒன்றும் இல்லை. அந்த பிள்ளைங்க பிஜியில் இருக்காங்க, டே தலை வலிக்குதுடா, 12 மணி ஆயிடுச்சுடா, மாத்திரை வேணும்டா அப்படின்னு இந்த பையன் வாங்கிட்டு போய் கொடுப்பான். புரியுதுங்களா? எல்லா விதத்துலையும், அதாவது ஃபிசிக்கலி ஹெல்ப், மென்டலி அவள் ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணுறா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கா, பிரேக்கப் ஆயிடுச்சு, இந்த பையன் சப்போர்ட் பண்ணுவான். ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சரியாக போயிடுமா, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா இப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுவான். அதே மாதிரி பாருங்கள், எக்கனாமிக்கலியும் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், காசு இல்லைன்னா இந்த பையன் கொடுப்பான். ஆக இந்த மீனம் வந்து பாருங்கள், எல்லா விதத்துலையும் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, உலகத்தில் இருக்க அத்துணை யோகங்களும் போகங்களும் சுகங்களும் பிடிக்கும். நல்லா சாப்பிட்ணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், நல்ல கம்ஃபர்டான லைஃப் ஸ்டைல் வாழணும், இப்படி பல விஷயங்கள் இவங்களுக்கு இருக்க தான் செய்யும். மீனம் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சா கண்டிப்பாக விட்டுறக்கூடாது அப்படின்னு ஜோதிடத்தில் பொதுவாகவே வந்து சொல்கிறது உண்டுங்க. சரி, அப்படிப்பட்ட மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்கள், ஜென்ம சனியில் இருக்காங்க, ஏற்கனவே ஜென்ம சனியாக இருக்காரு, பல புத்திசாலித்தனம் இருந்தாலும் நீங்களே கொஞ்சமாக கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மந்த நிலையில் இருப்பீங்க. பியாண்ட் தட் இப்போ ராகு கேது வந்து பார்க்கணும் அப்படின்னா, ராகு பகவான் 12ஆம் பாவம், கேது பகவான் 6ஆம் பாவம். ராகு பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, வாழ்க்கை ஒரு போர்க்களமாக இருக்கும். பொதுவாகவே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாழ்க்கையே போர்க்களம் தான், வாழ்ந்து தான் காமிக்கணும் அப்படிம்பாங்க. வாழ்க்கைன்றது போர்க்களம் தான், எல்லாரும் போராடி தான் வாழணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். உங்களுக்கு அது இந்த காலகட்டத்தில் தெரிய வரும் அப்படின்னு சொல்லலாம், அவ்வளோதான். மற்றபடி யோசிக்க வேண்டியதில்லை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா, வாழ்க்கை அப்படின்றது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். வாழ்க்கை பரமபதம் போல் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏணியில் ஏறுவீங்க, பெரிய பாம்பில் இறங்குவீங்க, திருப்பி ஏணியில் ஏறுவீங்க, திருப்பி பெரிய பாம்பில் இறங்குவீங்க. சொல்ல முடியாது, நேராக போயிட்டு அந்த பெரிய பாம்பு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, சர்ன்னு கீழே கொண்டாந்து விடுமே, அதில் இறங்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. உங்கள் மனசு ஸ்டப்பர்னாக இல்லை, மனசு வந்து கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா, சரிங்களா. ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஹெல்த் இஷ்யூஸ் ஆஃபன், அதாவது ஆன் அண்ட் ஆஃப். உடம்பு நல்லா இருக்கும், நல்லா வந்து சாப்பிடுவீங்க, நல்லா ரெஸ்ட் எடுப்பீங்க, எல்லாம் இருப்பீங்க, திடீர்னு உடம்பு காயிலாக போயிடும், ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆவீங்க, திருப்பி நார்மல் ஆவீங்க. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும். நிறைய பேருக்கு வந்து பாருங்கள், சந்திரனும் இதில் வந்து கூட சரியில்லை ஜாதக ரீதியாகவே அப்படின்னா, நீரில் கண்டோம் அப்படின்னு நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சுய ஜாதகத்தில் சந்திரனோட இதுவும் பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீரில் கண்டோம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, வந்தே தீரும் அப்படின்லாம் கிடையாது. சுய ஜாதகத்தில் சந்திரன் நல்ல பாவத்தில் இருக்காரு அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நண்பர்களை பெருசாக நம்பாதீங்க. தேவையில்லாத 12ஆம் பாவம் ராகு, தேவையில்லாத விரைய செலவு, அதாவது லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு காரு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 லட்ச ரூபாயில் கார் வாங்கினா போதுமானது. ஆனால் நான் 50 லட்ச ரூபாயில் கார் வாங்க, எதுக்கு? என்னோட கெத்தை காமிக்கிறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சுகபோகமான வாழ்க்கைகள், ஆடம்பரமான வாழ்க்கைகள், ஒரு ராஜா மாதிரி வாழணும்னு ஆசை, அதனால் நான் வாங்குவேன். ஆனால் வாங்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம யாருக்காவது தானம் தர்மம் செய்கிறோம் அப்படின்னா அது நற்பலன்களை கொடுக்கும். தானம் தர்மம்னா கோடிக்கணக்காக செய்யறதில்ல, சும்மா ஒரு 1000 ரூபாய் ஒரு டொனேஷன் அப்படி கொடுத்தீங்கன்னா கூட அது நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பாருங்கள், வேலையில் முழுமையான திருப்தி, வேலையில் முழுமையான சந்தோஷம் அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய மீனராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் பாவத்தில் ராகு இருக்கும்போது ஆன்மீக நாட்டம்,
அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், நிறைய இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று நாளானிக்கு ஒன்று அப்படின்னு மாறி 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 வரும்போது கொஞ்சம் நேரம் போராடுவோம், கொஞ்சம் நேரத்துக்கு மேலே போராட முடியாது. ஏன்னா ஜென்ம சனி அவன் போராட அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணி விட்டுருவான் நம்மளை. அதனால அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் போது என்ன பண்ணுவோம், நம்ம கடவுள் கடையில் போய் உட்காரலாண்டா அப்படின்ற மாதிரி உட்காந்துருவோம். அந்த மாதிரி உட்காரணும் அப்படின்னா நீங்கள் எந்த கடவுள் காலடியில் போய் உட்காரும் போது உங்களுக்கு அதி உன்னதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு போய் உட்காரணும். பொதுவாக பரமேஸ்வரனோட காலடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அத்துணை கிரகங்களும் ஐக்கியமாகறாங்க. அத்துணை கிரகங்களும் ஈசனுக்கு அடியவர்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆக பரமேஸ்வரனோட வழிபாடு அப்படின்றது இந்த 12ஆம் பாவ ராகுவை அமைதி பண்ணுறதுக்கு ஒரு பெருந்துணையாக இருக்கும். கண்டிப்பாக செய்யுங்க. சரி, அடுத்து கேது பகவான் 6ஆம் பாவம். இந்த பொதுவாக இந்த 6ஆம் பாவத்தில் கேது பகவான் வந்து உட்காரும்போது நல்லா பேசுவீங்க. இவன் பெருசாக அவ்வளோலாம் பேச மாட்டான், பொதுவாக மீனம் ரொம்ப பேசுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. சிலர் நல்லா பேசுவாங்க, சிலர் வந்து அமைதியாக தான் இருப்பாங்க, நல்ல அப்சர்வர்ஸாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க பயங்கரமாக பேசுவீங்க. இந்த 6th சென்ஸ், அதாவது 6th பிளேஸு கேத்து வந்து உட்கார்னால, அதாவது ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் கேத்து வந்து உட்கார்னால பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா சத்ருக்கள் அப்படின்றது இருக்க மாட்டாங்க. ஏன்னா கேது அந்த இடத்துல வலு அடைகிறார், புரியுதுங்களா, வலு அடைகிறார் அப்படின்னு சொல்லலாம். அமானுஷ சக்திகள் நம்ம ஏதாவது செய்யலாமா? திடீர்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் வந்து தாந்திரிக் கத்துறேன், தாந்திரிகம் கற்றுக்கிறேன், நான் மந்திர உபசரணை பண்ணுறேன், நான் சுடல மாடனை கும்பிட்றேன், நான் வந்து இந்த மாதிரி உக்ர தெய்வங்களை பைரவனை கும்பிட்றேன், கால பைரவன், இந்த மாதிரி குரோதன பைரவர், இந்த மாதிரி உக்ர தெய்வங்களை கும்பிட்றது, காளியை கும்பிட்றது, சிறுந்தெய்வங்களை கும்பிட்றது, பூத பிரேத பிசாசங்களை கொடுக்குறது, இந்த மாதிரி அமானுஷத்தை நோக்கி நிறைய பேர் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் வந்து பாருங்கள் 6ஆம் பாவத்தில் கேது வரும்போது நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு போடணும், யாராவது என்ன ஏயின்னும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டெல்லாம் வரும். சண்டை போடணும் அப்படின்ற எண்ணம் வரும், அட்டமெண்ட்டாக பேசக்கூடிய தன்மை வரும். எப்படி இந்த செவ்வாய் கேது இதெல்லாம் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான நண்பர்களுக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம் அப்படின்றது ஒரு நிறைய இறை வழிபாடு பண்ணணும். பொதுவாகவே கேது அப்படின்னாலே ஞான கிரகங்க, அவன் வந்து பாருங்கள் கடவுள் சம்மந்தப்பட்ட கிரகம். இறை வழிபாடு, மத போதனை, இந்த மத போதகர், இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது நல்லா இருப்பாங்க. குடும்பமே வேணான்னு சன்னியாசம் போயிடுறது, கோயிலில் போய் உட்கார்றது, இதெல்லாம் கேது ரிலேட்டட், புரியுதுங்களா. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ், ஆல்ரெடி டயபெட்டிஸ் இருக்குன்னா அந்த டயபெட்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகும், சுகர் லெவல் அதிகமாகும். புதுசாக வந்து பாருங்கன்னா நிறைய பேருக்கு சக்கரை மாதிரி நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா கேத்து அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஒரு இன்க்யூரபிள் டிஸார்டர் வரும். இன்க்யூரபிள் டிஸார்டர், ஒரு லாங் ஸ்டாண்டிங் டிஸார்டர், குணமே ஆகாத ஒரு உக்கிரமான நோய், இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா இந்த கேத்து பகவான் தான் சொல்லலாம். சரிங்களா. ஆக இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி வந்து டயபெட்டிக் இருக்குது அப்படின்னா அந்த டயபெட்டிக்கில் ஃப்ளக்சுவேஷன் ஆகும், அதனால் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகலாம், அதனால் வந்து ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு உண்டுன்னா அதனால் ஒரு கஷ்டம், மனசஞ்சலம், ஒரு விரையும் அப்படி சொல்கிறேன், வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்லாம். நிறைய பேர் வந்து பாருங்கள் உங்ககிட்ட வேலை செய்கிற வேலையாட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க உங்களை ஏமாற்றுவாங்க. நிறைய துரோகத்தை, வேலையாட்களோட துரோகத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களோட மனோ வலிமை வந்து அதிகமாகும். மனோ வலிமை 6ஆம் பாவத்து கேது அப்படின்றது தைரியம் வரும். ருணரோக சத்ருஸ்தானம் இல்லைங்களா, சத்ருக்கள் இருக்க மாட்டாங்க, உங்களுக்கே ஒரு தைரியம் வரும், கான்ஃபிடென்ட் அதிகமாகும், புகழ் கௌரவம் அந்தஸ்து ஏறும், காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. இந்த பாவம் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் ரஜோபயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஜோபயம்னா ஏதோ ஒரு இது நம்ம வந்து அரசாங்க ரீதியாக நம்மளுக்கு ஒரு பயம். அது எப்படி வரலான்னா சிலருக்கு இன்கம் டேக்ஸ் ரெய்டு, இந்த கவர்மெண்ட்னோட ப்ரெஷரு, இந்த மாதிரி நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஒரு சிலருக்கு ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. சரி, இப்போ இந்த 6ஆம் பாவம் கேதுவை எப்படி பசிஃபை பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாகவே இங்கே கேதுனா நான் சொல்கிற விஷயம் ஒன்று தாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று வீட்டில் நாய் வளங்க, இல்லைன்னா ரோட்டில் இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நல்ல வயிறார சாப்பாடு போடுங்க. தயவு செஞ்சு இனிப்பு கலந்த பிஸ்கெட்டும் போடாதீங்க. பால் சாதம், சர்க்கரை இல்லாத பால் சாதம், உப்பில்லாத தயிர் சாதம், இல்லை டாக் பிஸ்கெட் அந்த குழந்தைங்களுக்கு போடுங்க. நீங்கள் எப்படி அந்த டாக்ஸை பார்த்துக்கிறீங்களோ, கேது நிறைய கெட்டது செய்யணுமா, நீங்கள் டாக்ஸை பார்த்துக்கு ஒவ்வொரு கெட்டதாக அவன் தள்ளி 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 விட்டுட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பிளெயினாக விட்டுருவோம், உங்களை எந்த கெடுதலுமே செய்ய மாட்டான். இது வந்து பாருங்கள், இது அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எத்தனையோ கிளையண்ட்ஸ்க்கு பரிகாரமாக சொல்லி அத்தனை கிளையண்ட்ஸும் சந்தோஷமாக இருக்காங்க. இறை வழிபாடு, பரிகாரம், இதெல்லாம் கிளையண்ட்ஸ்க்கு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ சொல்லும்போது இதெல்லாம் எத்தனையோ பேர் செஞ்சு கேது வந்து ரொம்ப பசிஃபை ஆகி கேது எந்த கெடுதலுமே செஞ்சதில்லை. என்னென்னமோ இருக்கும் அவங்க ஜாதகத்தில், அவங்க வந்து பெரிய மனநோயினால் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதுலாம் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்குமா, இதுக்கு இந்த மாதிரியெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள், இந்த மாதிரியெல்லாம் பரிகாரம் பண்ணுங்கள். இந்த சார்காய்டோசிஸ், இந்த மாதிரி சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்திமெட்டோசிஸ், மயோசைட்டிஸ் ஆசிகன்ஸ், இந்த மாதிரி இன்க்யூரபிள் டிஸார்டர்லாம் இருக்கும்.
கேத்துவை பசிஃபை பண்ணுங்க அப்படின்றது நாங்கள் சொல்லியிருக்கோம். அவங்க எல்லாம் இப்போ வரைக்கும் அது குணம் ஆகாத நோய் தான். பட் இருந்தாலும் குணம் ஆகாத நோயிலையும் பாலியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த நோயினோட வீரியம், பாதிப்பு, அதனோட ஒரு தொந்தரவு இல்லாம நிம்மதியா எத்தனையோ பேர் வாழறாங்க. ஆக இந்த பரிகாரம்லாம் சும்மா விளையாட்டுக்கு ஏதோ சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது அத்துணை பரிகாரமும் வந்து பார்த்தீங்கன்னா, அதி உன்னதமான, அதி உத்தமமான பலன்களை தரக்கூடிய பரிகாரம். மீனம் இது அத்தனையும் செஞ்சு, நீங்க வந்து ஒரு இந்த என்ன சொல்றது? இந்த ராகு கேது பெயர்ச்சியும் கிடைக்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கும் மேல உங்களுக்கு சனி பகவானும் ஒரு இம்பாக்ட்ட ஏற்படுத்துறாரு. இந்த மாரி பரிகாரங்கள் மூலியமா நீங்க இந்த இக்கட்டான சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வனே கடக்க முடியும். இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு மனோ தைரியத்தோட செய்யுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். வாழ்த்துக்கள்.